பயங்கரமான குற்றங்கள் இங்க ஏற்படுறதால பல குடும்பங்களோட உயிர் இங்க சேதமாகுது. ஆனா இந்த பாம் பிளாஸ்டோட காரணம் தான் என்ன? பல உயிர்களை சேதம் பண்ண இந்த பிளாஸ்ட அப்படி யார் தான் பண்ணிருக்க முடியும்? இதுக்கான தூண்டுதலை யாரு பண்ணிருப்பா? நீங்க கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? எனக்கு விருப்பமானவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதையே நீங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறீங்க. நீங்களும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எங்களுடைய கல்யாணங்கிறது எங்க 2 பேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து வான்னு சொல்றல. நீயே உன் முகத்தை பாரு. நீயே சொல்லு, உன்ன மாதிரி ஒருத்தையும் எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? இத பாருமா, அந்த பையன் உன்னை ஏமாத்த நினைக்கிறான். தயவு செஞ்சு அவனை நம்பாத. கண்டிப்பா ஒரு நாள் அவன் உன்னை ஏமாத்திட்டு தான் போக போறான். அது நடக்கதான் போகுது. அனித் நான் எவ்வளவு அழகா இருக்கேங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லம்மா, புரியுதா? அனித் என்ன உண்மையா காதலிக்கிறான். அனித்தோட அப்பா அம்மா உன்னோட கல்யாணத்துக்கு எதிராக இருக்காங்க சொன்னல. ஒருவேளை அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? வேற என்ன பண்றது? காலம் முழுக்க ஆளுக்கு ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு வருத்தப்பட வேண்டியதுதான். ஏமா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நிச்சயமா அனித் என்னை விட்டுட்டு போக மாட்டாமா? நீ என்ன நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? நீ வேலைக்கு போற பொண்ணு, அவன் உன்கிட்ட இருக்கிற பணத்தை தான் பாக்குறான். அனித் என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவன். அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலையை விட்டுடுன்னு. பாரு, வேலையை விட போறாளாம். ஏய் ஏய் கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன நீ? வேலையை விட்டுருவியா? நீ வேலையை விட்டுட்டா அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது சொல்லு. இங்க பாரு, நீ வேலையை விட்டுட்டா அப்புறம் எங்க 2 பேருடைய நிலைமை என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாரு. நம்மளை பத்தி அவ சுத்தமா கவலைப்படவே இல்ல. உங்க சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு நீங்க கொஞ்சமாவது வருத்தப்பட்டீங்களா? நான் வேலையை விட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கு மட்டும் இவ்வளவு கோவம் எங்க இருந்து வருது சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. அட, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவளை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, நீ வேலைக்கு போ. நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீ போமா. அவ சொல்றதெல்லாம் கேட்டல, நம்ம இப்ப என்ன பண்றது? நம்ம இப்ப கடுமையா நடந்துகிட்டா நம்மளை விட்டு அவன் மொத்தமா போயிடுவா. அப்புறம் புகுந்த வீட்டுக்கு தான் அவன் சம்பளம் போகும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றியா? கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு சொல்றேன். அவளுக்கு தேவையானது அவளுக்கு கிடைக்கட்டும், நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. அங்கதான் பண்ணுங்க. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மட்டும் வீட்டில் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன். அது இருக்கட்டும், நமக்கு கல்யாணமான விஷயத்த எங்க அப்பா அம்மாக்கு தெரியப்படுத்தலாமா? இப்ப வேண்டாம். அண்ணா, இங்கதான் நிறுத்துங்க. யாரு? முதல்ல நீ யாரு? இது என்னோட வீடு. ஆமா, நீ யாரு? இது உங்க வீடா? ஆமா ஆமா, இது என்னோட புருஷன் வீடு. முதல்ல நீ நகர்ந்து போ. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போனி. நான் ஏன் வெளியே போகணும்? இது என்னோட புருஷனோட வீடு. என்ன இங்க வந்து பிரச்சனை பண்ண பாக்குறியா? இந்த போட்டோல இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். பக்கத்துல உன் போட்டோ எப்படி வந்தது? சார், இது என்னோட பொண்ணு யசோதரா. அதுல இருக்கிறது என்னோட மாப்பிள்ளை அங்கித். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து 2 பேரும் மிஸ்ஸிங் சார். மிஸ்ஸிங்கா? ஆமாம் சார். நாங்கள் என்ன நினச்சோன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் போயிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்களோட ஃபோன் 1 வாரமாக ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது சார். நாங்கள் அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்தோம். ஆனால் அவங்க வீடு பூட்டி இருந்தது. நாங்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம் சார். ஆனால் யாருக்குமே அவங்கள பற்றி தெரியல. அவங்க ஃபேமிலி கிட்ட விசாரிச்சிங்களா? அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களே? அவங்களோட அப்பா அம்மா பற்றி எங்களுக்கு எந்த விஷயமே தெரியல சார். எங்கள் யசோதாக்கா அங்கித்தை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கித் தனியாக தான் இருக்கான். அவங்களுக்கு இவர் லவ் பண்ணுறது பிடிக்கல, எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கிதாவுடைய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே சார். நேற்று எவ்வளோ சூப்பராக போச்சு தெரியுமா? நீ இருந்திருக்கலாம். வாங்க முக்கலண்ணா. முகுல், நீங்களே பாருங்க. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க கொஞ்சம்.
முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. சுனிதா, இவங்க சொல்கிறது சரிதான். இவங்க தான் ரேணுகா, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். முகுல், நீங்க தானே சொன்னீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு. சுனிதா, நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா முகுல், அப்புறம் எப்படி இது சுனிதா, சாத்தியம்? நீ கொஞ்ச நேரம் அமைதியாகவே இரு, சரியா? 5 நிமிஷத்தில் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன், ப்ளீஸ். ரேணுகா, நீ விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. திடீர்னு சொல்லிக்காம இங்கே வந்திருக்கிறேன்னா இவ்வளோ வருஷம் எங்கே இருந்த? என்னாச்சு? நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால வர முடியல. இங்கே பாரு, அப்படி என்ன பிரச்சனை நீ மாட்டிக்கிட்ட? இல்ல, அது என்னால இப்ப சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ இறந்து போயிட்டேன்னு நினச்சி. அப்போ நான் இறந்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்களா? வேற என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. இங்க பாரு, உனக்கு வேற வழி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எங்குமே வர முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். என்னை பத்தி கவலைப்படாம நீ ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்ட. ஓகே, பரவாயில்ல. ஆனா உனக்கு வெயிட் பண்ணணும்னு தோணவே இல்லைல்ல? ஆனா என்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு என்ன ஆயிருக்கும், எங்க போயிருப்பேன்னு? அப்படின்னா இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பிடுவல்ல, என்னை கை விட்டுருவல்ல? இல்லை 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 ரேணுகா, என்ன நீ முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க? நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டில் உனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு, சரியா? உள்ள வா வா. சார், ஓகே, நீங்கள் கிளம்புங்க. அன்னைக்கு வீட்டை சுற்றி இருக்க எல்லாரையும் விசாரித்தோம். அவங்க யாருக்குமே எதுவும் தெரியல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு திரும்ப வரவே இல்லையா? அன்கித்தோட பேரண்ட்ஸுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? நான் நினைக்கிறேன் அவங்க தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு. அவங்கள நாம விசாரிக்கணும். சார், ஒருவேளை அன்னைக்கு ஒரு ஃபேக்கானவனா இருந்தா யசோதாவை ஏமாற்றி ட்ராப் பண்ணிட்டு ஓடி போயிட்டானா என்னமோ? யசோதா அன்கித்தோடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கேஸில் நமக்கு ஏதாவது லீட் கிடைக்கும். யசோதராவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொலீக்ஸை விசாரிங்க. ஓகே சார். என்ன சொல்றீங்க? யசோதரா, அனிகித், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், அவ எங்ககிட்ட என்ன சொன்னானா, அவளோட பேரண்ட்ஸ் எதிர்ப்பா இருக்காங்களா. எங்க பேரண்ட்ஸ்க்கு கேஸ்ட்டை பத்திலாம் கவலை இல்லை. என்னோட சேலரி அவங்க கைக்கு போவாதுன்னு தான் கவலைப்படுறாங்க. நான் ஒருவேளை அனிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட சேலரி அவங்களுக்கு கொடுக்காம அனிதோட ஃபேமிலிக்கு கொடுத்துருவோன்னு பயப்படுறாங்க. சார், அவளோட அம்மா, அவளோட அப்பா, அவளோட தம்பி, இவங்க யாரும் வேலைக்கு போறதில்ல. இவ 18 வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா இது எதை பத்தியும் அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. யசோதரா பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணதா தானே சொன்னாங்க. ஆனா எல்லாமே இங்க வேற மாதிரி இருக்கு. அது இருக்கட்டும், யசோதரா அன்கித் கூட எப்பத்திலிருந்து பழக ஆரம்பிச்சாங்க? சார், 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அங்கித் அவ சோஷியல் மீடியால மீட் பண்ணா. யசோதராக்கு பர்சனலா அவனை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அங்கித் மேல அவ உண்மையா அன்பு வச்சிருந்தா. அவ சோஷியல் மீடியால சந்திச்சாலும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ரேணுகா, நீ இங்கே படுத்து தூங்கு. போர்வை இங்கே வச்சிருக்கேன். அடா, என்ன முக்கலண்ணா? என்னண்ணா, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் போல? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? அதான் பார்த்துட்டு இருக்கேனே, ரொம்ப நடிக்காதீங்க. நிறுத்து, நீ அங்கேயே நில்லு. வந்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி வாயெல்லாம் பேத்துருவேன். நில்றா, உன்கிட்ட தான் பேசுறேன், நில்றா. ஏன் இப்ப நீங்க கத்திட்டு இருக்கீங்க? பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்? பாத்தியா? அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே. இந்த பொண்ணு இந்த வீட்டை தங்க வைக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. சுனிதா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. இவளை மட்டும் நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பலனா அப்புறம் நான் வெளியில போயிடுவேன். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுனிதா, ஒரு நிமிஷம் இரு. சுனிதா, நீ இதே மாதிரி பிஹேவ் பண்றதா சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இங்க பாரு சுனிதா, இந்த பாரு, நான் அவளுக்கு இன்னொரு வீடை தனியா அரேஞ்ச் பண்ணி தரேன். வீடு கிடைச்சவன அவ இங்க இருந்து போயிருவா. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. அவ போயிருவா. உங்க மனசுல அவ தங்கிருப்பால. நீங்க அவளை மனைவியா தானே பாக்குறீங்க. இங்க பாரு முக்குள், என்னால 2வது மனைவியால இருக்க முடியாது. நீங்க இப்போ என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க?
நீங்க அவளை இன்னையில இருந்து நினைச்சு கூட பார்க்க கூடாது. சார், நான் யசோதா அங்கித்தோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணேன். 2 பேரோட அக்கௌண்ட்டுமே February 16 மதியம் 3 மணிக்கு டீஆக்டிவேட் ஆயிருக்கு. 16th February. அதே நாளில் தானே அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அதே நாளில் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மிஸ்ஸிங். அன்கிட் யசோதாவை ஏமாத்திட்டு போயிட்டானா, இல்லை வேற யாராவது அவங்கள ஏதாவது செஞ்சுட்டாங்களா? இந்த கேஸை உடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யசோதரா பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அன்கித்தோட பெற்றோர்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப எதிராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா யசோதராவோட பேரண்ட்ஸும் இதுக்கு முதல்ல எதிராக தான் இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில எதுக்கு அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? இப்போ யசோதரா அங்கித் 2 பேருமே மிஸ்ஸிங். ஒருவேளை இது ஹானர் கில்லிங்கா இருக்குமா? ஒருவேளை அங்கித் யசோதாவை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டானா? ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு எதிராக இருந்த அவங்க 2 பேரோட ஃபேமிலியும் விட்டுட்டு யசோதாவும் அங்கித்தும் காணாம போயிட்டாங்களா? புதுசா கல்யாணமான ஜோடிகள் எப்படி காணாம போக முடியும்? அங்கித்தோட ஃபேமிலி டீடைல்ஸா போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா யசோதாவோட ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே இப்ப போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் எப்படி சாத்தியம்? சார், யசோத்ரா ஒன்றும் அவ்வளோ அழகான பொண்ணு இல்ல, அதனாலேயே கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. இவங்க குடும்பத்துக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைலாம் இல்ல. நானும் நிறைய கல்யாண ஆலோசனைகளை எடுத்துட்டு போயிருக்கேன், அவங்க ஒத்துக்கல. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. அட அக்கா, யசோதாவுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. எப்பதான் கல்யாணம் முடிக்க போறீங்க? அட, நானும் அவளுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா எதுவும் கூடிதான் வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அழகான பையன் இருக்கான், ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறான், வரதட்சணை எதுவும் கேட்க மாட்டான். நான் வேணா பேசி பாக்கட்டா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? யசோதாவுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல. மஞ்சுளா அக்கா கிட்ட கேட்ட உடனே நான் யசோத்ரா கிட்ட போய் கேட்டு பார்த்தேன் சார். அம்மா கொண்டு வர எல்லா கல்யாண பொருத்தத்தையும் ஏன் வேண்டான்னு சொல்ற? இத பாருமா, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, இல்லனா உனக்கு பொருத்தமா யாரும் கிடைக்க மாட்டாங்க. அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் அப்படி சொன்னது? வீட்ல அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல சார். ஆனா அவளுடைய ரவுடி தம்பி எங்களை வந்து மிரட்டினா. கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்ல சார். அவளோட அந்த வருமானத்தை வச்சு அவங்க வாழலான்னு பாக்குறாங்க. இப்படி ஒரு மனுஷங்களை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல சார். சொல்லுங்க சார், லைஃப் இன்சூரன்ஸ் பணம் எப்போ கிடைக்கும்? எந்த பேப்பர்ஸுமே சரியா இல்லையே. இங்கே பாரு, இன்சூரன்ஸ்க்கு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். யசோதாவோட டெத் சர்டிஃபிகேட்டை இங்கே எடுத்துட்டு வாங்க, அப்பதான் இது சுலபமாக முடியும். யசோதாவோட டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கலன்னா யசோதா இறந்ததை கணக்கில் வரும். ஆனால் சார், நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த உன்னுடைய புது சிம். மிச்சம் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு நிறைய செலவாகும். எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா என்ன? உங்களுக்கே தெரியும் எங்கள் பொண்ணோட சம்பாத்தியத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. ஆனால் என் பொண்ணை இந்த நிலைமை கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ அவளோட கடமையை அவள் செய்கிறா. இதில் என்ன சார் தப்பு இருக்கு? அவளை நீங்க கட்டாயப்படுத்திருக்கீங்க, அது எப்படி அவ கடமையாகும்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது உங்க 2 பேருக்கு தான் கஷ்டமா இருக்கும். அவ சம்பாத்தியம் கிடைக்காதுன்னு தானே அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க. எங்க வீட்டுல யாரும் சம்பாதிக்கலன்னு உங்ககிட்ட யார் சார் சொன்னது? பயமுடு. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோல்டு செயின் கிஃப்ட் பண்ணியிருக்க, அதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? கேட்குறல்ல, சொல்லு, பணம் எங்கேருந்து வந்தது? பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண? இல்லை சார். யசோதாவை நீ தான் கொலை பண்ணுங்கிற உண்மையை ஒத்துக்கோ. சார், யசோதா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சார். நாங்க பேராசை பிடிச்சவங்க தான். ஆனா எங்க பொண்ணெல்லாம் நாங்க கொல்லல சார். சரி, அப்படின்னே வச்சுப்போம். உங்க பொண்ணுடைய இன்சூரன்ஸ் பணத்தை வாங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? யசோத்ரா போனதுலேருந்து எங்ககிட்ட 1 ரூபா கூட இல்லை சார். நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நீங்க தானே இதை செஞ்சது? அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்கள காணாம போக வச்சிருக்கீங்க. சார், அது உண்மை இல்லை சார். உண்மையிலே நாங்கள் எந்த தப்பும் செய்யலை சார். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எண்ணத்தில் இருந்தீங்க. திடீர்னு உங்க எண்ணம் எப்படி மாறிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
சரிதான் சார். நாங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு முடிவுல தான் இருந்தோம். ஆனா மகேஷ் தான் எல்லாத்தையும் மாத்திட்டான். என் அக்கா கிட்ட இப்படிலாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க. மனசளவுல என் அக்கா அழகா தான் இருக்கா. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க விரும்பல. நீ இத என்கிட்டயா சொல்ற? ஆமா, நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா கேளுங்க. அக்கா லவ் பண்றது அங்கித்தை, அவரை தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். எங்கள் பையன் எங்களோட மனசை மாற்றி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான். நாங்களும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கித் எங்கே போனானே எங்களுக்கு தெரியல சார். அவன் எங்களை ஏமாத்திட்டான். சும்மா எங்ககிட்ட இந்த முதல்ல கண்ணீர்லாம் வடிக்க வேண்டாம். சார் நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் அடிங்க. ஆனால் நான் சொல்கிறதுல உண்மைதான் சார். இவங்க 2 பேரும் மிஸ் ஆனதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது சார். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் சார் நினைச்சேன். என்ன நம்புங்க சார், நாங்கள் காரணம் இல்லை உண்மையை சார். சொல்ல மாட்டேன்ல, இவனை விடாதீங்க சார் வேணாம் சார். சார் எனக்கு ஷூரா தெரியும். யசோதாவோட பேரண்ட்ஸும் பிரதர்ஸும் சேர்ந்து தான் நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. யசோதா அங்கித் கல்யாணத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. அதனால தான் அவங்கள கொண்டு இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கலான்னு பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. அப்போ யசோதாவோட கொலைப்பலி அங்கித் மேலே தான் விழும். யசோதரா இந்நேரம் கொலை செய்யப்பட்டிருந்தா அவங்க பாடியாவது கிடைச்சிருக்கும்ல. யசோதராவோட பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும்னா யசோதராவோட பாடி அவங்களுக்கு தேவையில்ல. அது வரைக்கும் நம்மளால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. யசோதராவோட பாடி கிடைச்சாதான் இன்சூரன்ஸ் பணத்தை கூட இவங்களால கிளைம் பண்ண முடியும். விவேக், இதுல வேற என்னமோ இருக்கு. யசோதராவோட கல்யாணத்துக்கு அவளோட அப்பா அம்மா சம்மதம் தரல. சம்மதிச்சது மகேஷ் மட்டும்தான். நாம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது மகேஷ் எதுக்காக அவன் சிஸ்டரை அங்கித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சார், மகேஷை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். அவன் அடிக்கடி பாருக்கு போவானோ, அங்கித் கூட அவன் அடிக்கடி சந்திப்பான்னு சொல்றாங்க. அப்போ மகேஷுக்கும் அங்கித்துக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம் இருந்திருக்கு. அப்பனா இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கணும். இவங்களை பத்தி முதல்ல கண்டுபிடிங்க. ஓகே சார். சுனிதா, டவல் எடுத்துட்டு வா. நீயா? ஹலோ, ஏற்பாடுலாம் எப்படி போகுது? மசாலாலாம் ரெடியாக தானே இருக்கு? இவனை இங்கே பார்த்துருக்கீங்களா? இந்த பார்க்கு அடிக்கடி வருவானா? ஆமாம் சார், மகேஷ் கூட சேர்ந்து அடிக்கடி இந்த பார்க்கு வருவான். 2 பேரும் ஒன்றா வருவாங்களா? இல்லை சார், தனித்தனியாக தான் வருவாங்க. அவங்க 2 பேருக்குமே ஆகாது. ஏய், உன்னை நான் விட மாட்டேன்டா. எங்க அக்கா பின்னாடி நீ சுத்தின அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ண அவளை தானே நான் பண்ணுவேன். முடிஞ்சா நீ பண்ணி பாடுற வாடா. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன டீலிங் ஓடுதுன்னு தெரியல. இந்த பையன் மகேஷ்க்கு அடிக்கடி பணம் தருவான். உன் கிஃப்ட் ரெடியா இருக்கு. சுனிதா, இதுல டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு, கவனமா படி. இதுல என்ன எழுதியிருக்கு? நீ என்ன சொல்ல நினைக்கிற? இதுல நீ முக்கில் விருப்பப்பட்டு டைவர்ஸ் பண்ண போறன்னு எழுதியிருக்க. இந்தா பென், இதுல சைன் போடு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் இதுல சைன் பண்ணுவேன்னு நினைச்சியா? சும்மா கற்பனையில வாழாத. இங்க பாரு சுனிதா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முக்கில் நான் என்னோட உள்ளங்கையில வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட புருஷன் கையை நீ பிடிக்கணும்னு நினைக்கிற. சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துடு. 5 லட்சமா? ஆமா, 5 லட்சம். இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கணும்னா எனக்கு பணத்தை கொடு, புரியுதா? எனக்கு இப்ப தேவை 5 லட்சம் பணம் மட்டும்தான். முக்கில் நீ வச்சுக்கோ. நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த இடத்த விட்டு போயிடுவேன், சரியா? முதல்ல விரோதி, அப்புறம் நண்பன், அப்புறம் உன் மச்சான். அங்கித்துக்கும் உனக்கும் அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்கு? நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். உண்மையை சொல்ல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அங்கித்துக்கு எனக்கு சண்டை வந்தது உண்மைதான் சார். முதல்ல என் சிஸ்டர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். ஆரம்பத்தில் நான் அதை கண்டுக்காம தான் இருந்தேன்.
நாளுக்கு நாள் அவன் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அக்கா போகிற இடத்துக்குலாம் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. வேற ஆர்டர் பண்ணலாமா? வெயிட்டர், என் அக்காவை டெய்லி ஃபாலோ பண்ணுறது நீ தானே? உனக்கு எவ்வளோ தைரியம்? என் அக்கா பின்னாடி சுற்றி நீ? ஆமாம், ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, கல்யாணமும் பண்ணுவேன். உனக்கு கொல்ல விட மாட்டேன்டா. கல்யாணம் பண்ண அவளை தானே நான் பண்ணுவேன். என்னோட சிஸ்டருக்கும் அங்கித் மேலே தான் விருப்பம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கித்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அன்கித் உன்கிட்ட நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொன்னான், அப்படிதானே? நீ என்ன சாகணும்னு இங்கே வந்திருக்கியா? இங்கேருந்து கிளம்பு. நான் உனக்கு நிம்மதியை கொடுக்க தான் இங்கே வந்திருக்கேன். வா கொஞ்சம் பேசலாம். இங்கே பாரு, நான் உன் சிஸ்டரை ரொம்ப உண்மையாக காதலிக்கிறேன். அவளும் என்னை உண்மையாக காதலிக்கிறா. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு அவள் தான் சப்போர்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறமும் அது தொடர்ந்து நடக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச வேண்டியது உன்னோட பொறுப்பு. உங்கள் அக்கா சொல்கிறத அவங்க கேட்க மாட்றாங்க. இந்த விஷயத்தில் நீ தான் ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் பணம் கொடுத்த உடனே உங்க அக்காவை அன்கித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராயிட்டல? நீ அவளுக்கு நல்ல தம்பியே இல்லை, அவளை வித்திருக்க. இல்லை சார், அதெல்லாம் உண்மை இல்லை. நான் அவங்களோட தம்பி தான். அங்கித் எனக்கு பணம் கொடுத்தது உண்மைதான். அங்கீத்தை பார்க்க நல்ல பையனாக தான் தெரிஞ்சா, அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் நம்ம நாங்க தயாரா இல்ல. நீ எங்க கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். இவனை நல்லா அடிச்சு நொறுக்குங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்க. சார் நான் எதுவும் பண்ணல சார். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது நம்மளுடைய பையன். போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது நம்ம மகேஷை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நீ சொன்னதை கேட்டு தான் நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனேன். போலீஸ் என்ன பார்த்து நான் சஸ்பெக்ட் ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகேஷ் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கான். அதனால தான் போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. புரியுதா சார்? மகேஷை பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன், இன்னும் அதையே மெயின்டைன் பண்ணுறான். யசோதராவும் அங்கிருந்து கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியல. அப்படின்னா யசோதராவும் அங்கித்தும் எங்க போயிருப்பாங்க? இவங்க 3 பேரால தான் அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஆயிருக்கு. இல்ல இது எல்லாத்தையுமே தாண்டி 4வதா யாராவது இருக்காங்களா? அவங்களுடைய ஃபாதர், மதர், பிரதர் 4வதா இருக்கிறது யாரு? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கே இப்ப அதுதான். சார், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த பாம் ஆர்டிஎக்ஸ்னால செய்யப்பட்டது. நிச்சயமா இந்த பிளாஸ்ட் ஆன்டி சோஷியல் குரூப்போட வேலையாக தான் இருக்கும். ஆன்டி சோஷியல் குரூப். 3 மாதத்துக்கு முன்னாடி உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சது. சுமீர் நகர் பார்டர்லேருந்து யாரோ ஆர்டிஎக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அது மங்கள் சிங் ஆன்டி சோஷியல் குரூப்புக்கு அனுப்பியிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆன்டி சோஷியல் குரூப் எதுக்காக பொதுமக்களை தாக்கணும்? அப்புறம் இந்த பிளாஸ்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு. இந்த பிளாஸ்ட் எதுக்காக அவங்க கல்யாணத்தில் நடத்தணும்? ஆன்டி சோஷியல் குரூப் விக்டிமுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? சார், இது ஜிஜேந்தர் சிங். ஃப்ளாஷ் நடந்த அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது இவர் தான் சார். சந்தேகப்படுற மாதிரி எது இருந்தாலும் அதை விட்டுறாதீங்க. அது நமக்கு ஒரு லீட் கிடைச்ச மாதிரி தான். சார், நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இங்கே இருக்க பாருங்க, இந்த ஜங்கல் இங்கே தான் மங்கள் சிங் டீம் ஆப்ரேட் ஆகுது. இந்த இடத்துக்கு நம்ம டீம் அனுப்பி அவங்க லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்கள். சார். சார், யசோதா, அங்கித் இவங்க 2 பேரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டேன். அவங்களோட சேட் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது எல்லாமே நார்மலான சேட் தான் சார். நார்மலான லவ் சேட்ஸ். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணீங்களா? யாராவது சஸ்பிஷியஸாக இருந்தாங்களா? பண்ணிட்டேன் சார். யசோதாவோட அக்கௌண்ட்டில் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆனால் அங்கித்தோட அக்கௌண்ட்டில் சுதாங்கிற பொண்ணு தொடர்ந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருந்திருக்கா. அதில் என்ன சஸ்பிஷியஸ் இருக்கு? இங்கே பாருங்க சார், இதில் சந்தேகப்படுற மாதிரி விஷயம் என்னன்னா, சுதா அவங்களோட மெசேஜில் மாணிக்கு பதிலாக மனிஷ்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாய் மனிஷ், எல்லாம் எப்படி போகுது? ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற? யசோதராவுடைய டீட்டெயில்ஸ் எடுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்கித்தை எதுக்காக இவங்க மனிஷ்னு கூப்பிடணும்? ஜிகேந்திரா ஃபேமிலிக்கும் ஆன்டி சோஷியல் குரூப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். ஜிஜேந்திராவோட கால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது முக்தேவ் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பிளாஸ்ட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜெஜேந்திராவும் முகுல் தேவும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறதே நிறுத்திட்டாங்க. பிளாஸ்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகுல் தேவோட நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். இப்போவும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. முகுல் தேவோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்தாகணும். அவன் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க சார்.
என்னாச்சு? என்ன ஒரே கவலையாவே இருக்கீங்க? இல்லை ஃபோன் பண்ண வந்தேன். நீங்க ரேணுகாவுக்கு தானே ஃபோன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா அவ திரும்ப வரமாட்டா. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் தெளிவா சொல்லு. முகுல் தேவ். ஆமா நான் தான். கமான், வீட்டை சர்ச் பண்ணுங்க. சார் என்ன விஷயம் சார்? ஸ்டோர் ரூம், பாத்ரூம் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணுங்க. போங்க சார். அந்த பெட்ரூமை க்ளீனா செக் பண்ணுங்க. சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். நாங்க ஆன்டி டெரரிஸ்ட் டீம். அங்க போய் உட்காருங்க. ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. சார் நான் தான் சொல்றேன் சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க. சார் கம்ப்ளீட்டா செக் பண்ணியாச்சு, எதுவும் கிடைக்கல. நான் தான் சொன்னல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். உனக்கு ஜிதேந்திர தெரியும்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஜிதேந்திரா? அது யார் சார்? இதோ இவர் தான். நீ ரெகுலராக இவர் கூட ஃபோனில் பேசியிருக்க. 9873343221 இவன் நம்பர் தானே? இல்லை சார், அது என்னோட நம்பர் இல்லை சார். என்னோட ஒய்ஃப் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை சார், இந்த ஒய்ஃபை நான் சொல்லலை. அவங்களோட பேர் ரேணுகா. அவள் என்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் திரும்ப என்கிட்ட வந்தா சார். ரேணுகா, என்னை விட்டுட்டு நீ எங்கே தான் போனேன்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை விட்டுட்டு எங்கேயோ நீ போயிட்ட. இத்தனை வருஷம் கழிச்சா நீ திரும்ப வருவ? சார் என்ன ஆச்சு? நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தா அதான் வர முடியல. சார் இத்தனை வருஷமா அவள் எங்கே இருந்தால் என்கிட்ட சொல்லவே இல்லை சார். நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போயிடுவேன்னு என்கிட்ட சொன்னான். சரி இருந்துட்டு போட்டுன்னு இங்கேயே தங்க வச்சேன். இப்போ ரேணுகா அங்கே இருக்காங்க? எனக்கு தெரில சார். சார் நேற்றுலேருந்து அவள் எங்கேயும் காணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். அவள் ஒரு கேவலமான பொம்பளை சார். என்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டினா. அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க? இப்படி நீங்க என்கிட்ட கத்திட்டே இருப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட இதை மறைச்சேன் சார். நான் என்னோட நகை எல்லாத்தையும் அடகு வச்சு முக்குளுக்காக அவகிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தேன். நீ கேட்ட பணம் இங்க இருக்கு. இதை எடுத்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து நீ இப்போ போயிடு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கையில நான் இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்து எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். ஆனா முக்குள் தான் அதை நம்பவே இல்லை. ரேணுகாவுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? சார் இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்ததுல முக்குளோட வீட்டில் எந்த ஆதாரமும் இல்லை. அவள் உண்மையை சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். அப்புறம் ரேணுகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிளாஸ்ட்ல RDX பாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதை முக்கியமாக மறந்துடாதீங்க. RDX பாம் அவ்வளோ சீக்கிரமாக யார் கையிலையும் கிடைக்காது. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், சுனிதா, முகுல், ரேணுகா இவங்க 3 பேருக்கு ஆன்டி சோஷியல் குரூப் கூட ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இந்த போட்டோவை அவனுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து நாங்கள் எடுத்தோம். அவன் பேர் அன்கித். இவன் உங்களுக்கு தெரியுமா? சார் அவனோட பேர் அங்கித் இல்ல மனிஷ். இவ ஏன் அங்கித் என்ற பேர்ல ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் மனிஷ்னு நான் நம்புறேன். இந்த மனிஷை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் மனிஷும் நானும் ஒன்னா தான் காலேஜ்ல படிச்சோம். ஆனா ரொம்ப வருஷமா நான் அவன் கிட்ட பேசுறதே இல்லை. அப்புறம் தான் சோஷியல் மீடியால நான் ஒரு நாள் மனிஷோட போட்டோவை பார்த்தேன். அதனால தான் நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனேன். இந்த சோஷியல் மீடியால இருக்கிற அன்கித் அலைஸ் மனிஷ் யசோதராவை சோஷியல் மீடியால மீட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 பேருமே மிஸ்ஸிங். இதான் யசோதரா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். நீங்களும் மனிஷும் எந்த காலேஜில் படிச்சீங்க? சார் ராஞ்சியில் இருக்கிற மனோகர்லால் காலேஜ். அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. அப்படின்னா அவன் அன்கித் இல்லை மனிஷ். லான்ச்சில் இருக்கிற மனோஜ்லால் காலேஜுக்கு போங்க. அங்கே விசாரிச்சா இவன் அன்கித்தா இல்லை மனிஷான்றது நமக்கு தெரிஞ்சிடும். யார் போய் சொல்றாங்கன்றது தெரியும். ஓகே சார். முகுல் பேரில் நம்பர் வாங்கி ரேணுகா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேணுகாவுடைய ஃபோன்லேருந்து ஜெஜேந்திரக்கு தொடர்ச்சியாக கால் போயிருக்கு. அதே மாதிரி மனிஷுக்கும் கால் போயிருக்கு. ஆனால் அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் மனிஷ் நம்பரும் ரேணுகா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மனிஷை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? எஸ் சார், இதெல்லாம் மனிஷோட டீட்டெயில்ஸ். பேஸ்பா வில்லேஜை சார்ந்தவன். இதில் சர்ப்ரைசிங் என்னென்னா தர்சன்பாக் போலீஸும் இவனை தேடுறாங்க. மணிஷ் அக்கிந்த்ன்ற பேரில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணியிருக்கான். அது மூலிமா ஒரு பொண்ணை கான்டாக்ட் பண்ணி கல்யாணமும் செஞ்சுருக்கான். கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க 2 பேருமே மிஸ்ஸிங். 6 மாதமாக போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தர்சன்பாக் போலீஸ் மணிஷ் அலைன்ஸ் அக்கிந்தர் மட்டும் இல்லை யசோதாவும் சேர்த்து தான் தேடுறாங்க. தர்சன்பாக் போலீஸை மீட் பண்ணி ஆகணும் சார். கண்டிப்பாக ஏதாவது லீட் கிடைக்கும். பார்க்கலாம். நாங்கள் நடத்தின இன்வெஸ்டிகேஷன் படி இந்த 3 பேருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. மனிஷோட பேர் கூட அன்கித்ன்றது கிடையாதுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இந்த நம்பரும் இருக்கு. இந்த ஐடியா வச்சு தான் அதை பர்ச்சேஸ் பண்ணி.
ஒரு ஆள் 2 விதமான ஐடியா யூஸ் பண்ணியிருக்கான். இன்ட்ரெஸ்டிங். அன்கித்தோடைய பேக்ரவுண்டை பத்தி எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா நாங்க சுதான்றவங்களை மீட் பண்ணும்போது அவங்க தான் எங்க கிட்ட சொன்னாங்க, அவன் பேர் அன்கித் இல்ல மனிஷ்னு. அப்புறம் சுதா 2 பேருமே ஒரே காலேஜில் படிச்சவங்க. ராஞ்சில இருக்கிற மனோலால் காலேஜில். அவனுடைய சொந்த ஊர் பஸ்பா. மனிஷுக்கு அப்பா கிடையாது, ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு யசோதரா பத்தியும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ரேணுகா கூட மிஸ்ஸிங் இல்லை? ரேணுகாவுக்கும் மனிஷ்க்கும் அந்த பிளாஸ்ட்ல ஏதோ சம்மந்தம் இருக்கு. நாம சுதாவை மறுபடியும் சந்திக்கலாம். அன்கித்தோடைய பேரு மனிஷ்னு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பா ரேணுகா யாருன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். சார் இதுதான் ரேணுகா. மனிஷ் அப்புறம் ரேணுகா 2 பேருமே எங்க காலேஜ்ல தான் சார் படிச்சாங்க. ரேணுகாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? சார் ரேணுகா கூட காண்டாக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார். ஆனா மனிஷ் அப்புறம் ரேணுகா 2 பேருமே காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது ரேணுகா அப்புறம் மனிஷ் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியல சார். காலேஜ் டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ எங்க இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே. ரேணுகாவுடைய ஹஸ்பண்ட் முகுல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள விட்டுட்டு போனதா சொல்கிறாங்க. அப்புறம் ரேணுகா ஜிஜேந்திராவோட டச்சில் இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜிஜேந்திராவோட டச்சில் இருக்கிறத விட்டுட்டாங்க. அப்புறம் இப்போ மனிஷ் கூட டச்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் யசோதராவும் மிஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பிளாஸ்டும் நடந்திருக்கு. யசோதரா மிஸ் ஆனதுக்கும் இந்த பிளாஸ்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஜிதேந்திராவுக்கும் யசோதரா ஃபேமிலிக்கும் என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். நாள் முழுக்க நல்லா தின்னுக்கிட்டே இரு, வேலைக்கு மட்டும் போயிடாத. என் பொண்ணு யசோதரா காணாம போனதுக்கு நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம். இந்த புத்தி உங்களுக்கு யசோதரா இங்க இருக்கும்போதே வந்திருக்கணும். உன்ன மாதிரி ஒரு துரோகிக்கு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். உன் அக்காவை கடத்தி வச்சிருக்கிறது நீதான். என்ன பேச வைக்காதீங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? எனக்கு என்ன பண்றீங்க? அவனை அடிக்காதீங்க. இதான் உன் அக்காவை ஏதோ பண்ணிருக்க. எது நானும்? இவனுடைய பேர் ஜிஜேந்தர். உங்களை யாருக்காவது தெரியுமா? இல்லை சார், எங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது சார். ஆனால் இந்த பையன்தான். யசோதரா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? அவள் இப்போ மிஸ் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு சார். உங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்க வரணும்னு ஆசை இல்லை போலையே. என்ன சார் பேசுறீங்க? நாங்களே இங்க வருத்தத்தில் இருக்கோம். எங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து எங்களை இப்படியா சார் அசிங்கப்படுத்துவீங்க? சார், எங்களோட இன்ஃபார்மர்ஸ்ட இருந்து ஜங்கல்ல இருக்க மங்கள் சிங் ஆர்டி சோசியல் குரூப்பை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரில சார். ரேணுகா, முகுல் இவங்க எல்லாரும் கனெக்டில் இருக்காங்கன்னு சந்தேகம் இருக்குது. அப்புறம் ஜிஜேந்தரோட ஃபங்க்ஷனில் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லை. ஈவன் ரேணுகாவும் மோனிஸும் மிஸ்ஸிங். இது லீட் கிடச்சதா சார்? ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. முகுல் அவன் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட நெய்பர்ஸ் ரேணுகா ஒரு ராஞ்சி பஸ்ஸில் ஏறி போனதாக சொல்கிறாங்க சார். எங்களோட இன்ஃபார்மர்ஸ் லான்ச்சியில் அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த லீடுமே கிடைக்கல. ஹலோ. ரேணுகாவை பத்தி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சுதா, மனிஷ் இவங்க 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டான ரேணுகாவுக்கு லாட்ஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா நியூஸ் வந்து அவங்க இப்போ அங்கே தான் இருக்காங்க. யார் அந்த ஃப்ரெண்டு? எங்களுக்கு அது தெளிவாக தெரியல. ஆனால் அவன் அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். அவன் அசோக் நகரில் இருக்கான். ரேணுகா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. அசோக் நகர். சார் அவ தப்பிச்சு ஓடுறான். ஹே, எங்க ஓட பாக்குற? இறங்கு, கீழே இறங்கு. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க சார். சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த பிளாஸ்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இங்க இல்ல. பாரு, நீ ஜிஜேந்தர் கூட கான்ஸ்டன்டா டச்ல இருந்தது எங்களுக்கு தெரியும். இந்த தடவை மட்டும் நீ போய் சொன்னீங்கன்னா கடவுள் இல்ல யாரும் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. சார் எனக்கு எதுவும் தெரியாது. உங்க ரூட் தான் கரெக்ட். கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. போங்க. இல்ல வேண்டாம் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் ப்ளீஸ். சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது எல்லாமே எங்க அம்மாவோட தப்பு தான் சார். அந்த முட்டாள் பையன் முக்குலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் சாதாரணமா சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தவன் சார். ஆசைப்பட்டதை கூட வாங்க விட மாட்டான் சார். ஆனா எனக்கு முன்னேறி போகணும்னு ஆசை.
அப்பதான் ஒரு நாள் ஒரு பார்ட்டியில் வச்சு கஜேந்திரனை மீட் பண்ணேன். என்னை பார்த்த உடனே விழுந்துட்டான். எனக்காக நிறைய பணம் செலவு பண்ணான். என்ன சொன்னான் தெரியுமா? எனக்காக அவன் ஒய்ஃபை கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பானா. சார், அந்த கஜேந்திரன் என்னை அந்த ஃபார்ம் ஹவுஸில் வச்சிருந்தான் சார். ஆனா சார், அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டானே தவிர அவன் எனக்காக எதுவுமே செய்யல. உனக்காக நான் என்னோட புருஷனே விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லு? இப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறல? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நீ ஒர்த்து இல்லை. என்னோட ஃபார்ம் ஹவுஸில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். உனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு. போய் வேற வேணா தேடிக்கோ. எங்க போற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? முதல்ல என் மேல இருந்து கையெடு. என்ன நினைச்ச? நான் அவன் கூட வாழ்வேன்னு நினைச்சியா? நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சார். அவன்கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். அவன் பேச்சை கேட்கவே இல்லை. அந்த கோவத்துல தான் சார் அவனோட பார்ட்டியில நான் பாமை செட் பண்ணேன். பாமை எப்படி செட் பண்ண? அதை உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாரு? ரேணுகா, உன்னோட gift ரெடி. அவனோட வீட்டுக்கு அதை டெலிவரி பண்ணிடு. பார்த்து ஜாக்கிரதை. பார்ட்டியில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. பார்ட்டியில் பாமை செட் பண்ணி கொடுத்தது இவன் தானே? இவன் தானே உனக்கு பாம் அரேஞ்ச் பண்ணது? இவனுக்கு எங்கேருந்து பாம் கிடச்சது? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சார். ஆனால் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா சார். ஏன்னா நான் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்ப் அது? சார், காலேஜுக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணிக்கவே இல்லை சார். அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் எதர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டோம். சாரி மனிஷ். ரேணுகா, வாட் யூ பிளசன்ட் சர்ப்ரைஸ். மனிஷ் சாந்தாராமன்றவரை 6 வருஷமா தேடிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சேன். சாந்தாராம டவுன்ல நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சார். ரொம்ப நல்லாவே எனக்கு அவனை தெரியும். அவன் எங்க இருக்கான்ற செய்தியை நான் மனிஷ் கிட்ட சொன்னேன். மனிஷ் கூட இப்போ நீ காண்டாக்டில் இருக்கியா? ஆமாம் சார். இன்னொரு புது நம்பர்ல தான் நான் அவனை காண்டாக்ட் பண்ணுவேன். ஹலோ. ஹலோ மனிஷ், உன்னோட பிரதரோட வீட்டில் இருந்து நான் காலி பண்ணிட்டேன். யாருக்காவது சந்தேகம் வரத்துக்குள்ள பாட்னால இருக்கிற ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. பாட்னாவா? ஆமாம், பாட்னா தான். மனிஷ், உனக்காக கொஞ்சம் பணத்தை நான் கபோர்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். நீ போய் அதை கலெக்ட் பண்ணிக்கோ. எனக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. சரி மனிஷ், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். வச்சுட்டுமா? சரி, ஓகே. தர்சன் பாக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே தகவல் கொடுங்க. குயிக் சார். போதும், நிறுத்துங்க. சொல்லு, யசோதரா இப்ப எங்க இருக்கா? சொல்லு, யசோதரா எங்க இருக்கா? போலீஸ் வராங்க பாருங்க. சுற்றுவேன். ரேணுகாவுக்காக பாம் அரேஞ்ச் பண்ணது நீதானே? அந்த பாம் உனக்கு எங்க கிடைச்சது? உண்மையை சொல்லிடு. சாந்தாராமுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அவ பொண்ணை கடத்தி வச்சிருந்த? சொல்லு. யசோதாவோட குடும்பம் தான் என்னோட அம்மா, அப்பா, என் அண்ணன் சாவுக்கு காரணம். 3 பேரை இழந்திருக்கேன். ஆனால் எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு யாருமே உதவி செய்யலை. அப்புறம் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு சந்தீப் அண்ணன் தான் உதவி பண்ணார். அவர் தான் என்னை மங்கள் சிங் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்டு மங்கள் சிங் இப்போ எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். அவர் காட்டுக்குள்ள எங்கேயாவது தான் இருப்பாரு. இவன்கிட்ட அடிச்சு உண்மையை வர வைங்க. ஒரு நபரை நம்ம வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
மனிஷ் ஆகிய அங்கித்தை பார்ட்னரா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மனிஷ் உண்மையிலேயே யாருங்கிறத பத்தி எந்த கவனமும் இல்லாம இருந்துட்டாங்க. நல்லவ மாதிரியே நடிச்சு பல பேரை ஏமாத்துறதுக்கான பிளானை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, ரேணுகா மாதிரி ஆட்களோட திட்டமும் இதுல நிறைவேறி இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் போது அலர்ட்டா இருக்கணும். அவங்களோட புன்னகை போலியா இருந்தா அவங்களோட குணமும் போலியா தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பெட்ரோல் அலர்ட் நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, மகிழ்ச்சியோட இருங்க, கவனமாவும் இருங்க. அப்புறம் கிரைம் பெட்ரோல் அலர்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.